வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு டூ வீலர் எடுக்கணும், அதுலேயும் குறிப்பாக அது உங்களோட ஃபேமிலி அண்ட் டே டு டே பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ உங்களுக்கு இருக்கிற ரெண்டு பெட்டரான சாய்ஸ். ஒன்று நம்ம ஹீரோவோட ஹெச்எஃப் டியூலெக்ஸ், இன்னொன்று நம்ம பஜாஜோட பிளாட்டினா 100 ஆமாங்க. இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு எஃபிஷியன்ட் அண்ட் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள்ஸ். பட் ஆனால் இந்த ரெண்டு வெஹிக்கிளில் எந்த ஒரு வெஹிக்கிள் பெஸ்ட்டுன்னு கேட்டால் அந்த இடத்துல நிச்சயமாக நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த ஒரு டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அந்த பஜாஜ் பிளாட்டினா 100 வெர்சஸ் ஹீரோவோட ஹெச்எஃப் டியூலெக்ஸுக்குமான ஒரு கம்பேரிசன் தாங்க பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே பார்த்து மெடிச்சினோட அந்த கிளட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு செகண்ட்ஸ் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் போட்டியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய டிசைன் கம்பேரிசன். நமக்கு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம பஜாஜோட பிளாட்டினாவும் சரி, நம்ம ஹீரோவோட ஹெச்எஃப் டியூலெக்ஸும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு ஒரு லீனியரான ஒரு டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ரெண்டுத்துலேயும் ஒன்றும் ஒரு ஃபேன்சி அப்படியே ஒரு ஓவர் லுக் அப்படியே கலர்ஸ் அப்படி இப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நார்மலாக ஒரு நார்மல் பைக்குக்கு எந்த லெவலில் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் ரெண்டு வெஹிக்கிள்லையும் கொடுத்துருக்காங்க. பட் என்ன உங்களுக்கு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிசைன் டோனில் இருக்கும். ஆமாங்க, உங்களுக்கு சீட்டிங் நல்லா லென்த்தாக இருக்கும், டேங்க்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், சைடுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பொருள் வச்சு கேரி பண்ணுறது, பின்னாடி இன்னும் ஒரு ரெண்டு பேர் கூட உட்காரதுன்ற மாதிரி நம்மளுடைய அந்த ஒரு இந்தியன் பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெண்டு வெஹிக்கிள்ஸுமே ஆக்ட் ஆகும். பட் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இந்த சீட்டிங் லென்த்து நல்லா இருக்குன்றதுக்கு அதுக்குன்னு நீங்கள் 3 பேர் ட்ரிபிள்ஸ்லாம் போகக்கூடாது. இட் இஸ் இல்லீகல்னு சொல்கிறத விட அஃபென்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். இல்லீகல்னால் ரொம்ப இதுவாக இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு சீட்டிங் பற்றி பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும். அதாங்க இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய சஸ்பென்ஷன். நம்ம இங்கே சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டுத்துலேயும் ஒரு சிமிலரான செட்டப் தான். ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிக்கு பின்னாடி நம்ம யூஸ்வலாக பார்த்துட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு ஸ்ப்ரிங் டைப் சஸ்பென்ஷன். பட் ஆனால் என்னதான் ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி சஸ்பென்ஷன் டைப் கொடுத்துருந்தாலும் இந்த ரெண்டு சஸ்பென்ஷனில் எது கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், நிச்சயமாக நம்ம பஜாஜோட பிளாட்டினா 100 சஸ்பென்ஷன் குவாலிட்டின்றது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன் செட்டப். நம்ம ஹீரோ ஹெச்எஃப் டியூலெக்ஸில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும், பட் பின்னாடி சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டிஃபரான சைடில் இருக்கும். அதனால் சப்போஸ் உங்களுக்கு பேக் பெயின்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எனக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிளாக தான் வேணும்னு நினைக்கிறீங்க இப்போ நிச்சயமாக நீங்கள் பஜாஜோட பிளாட்டினா 100 சைடு நிச்சயமாகவே போகலாம். ஆமாங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோட ஃபீச்சர் செக்மெண்ட்குள்ளே போகலாம். ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டு பேர்லேயும் ஒன்றும் சொல்லும்படி கிடையாது. ஆமாங்க, ரெண்டுலேயும் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு லைட்டிங் செட்டப் பொறுத்தளவுக்கு ஹாலஜன் லைட்ஸ் தான். ஃப்ரண்ட்டில் மெயின் நைட் லைட்டு, அதுக்கடுத்து பின்னாடி ரியர் லைட்டு, இண்டிகேட்டர் எல்லாமே ஹாலஜன். பட் என்ன ஒன்று, நம்ம பஜாஜ் பிளாட்டினா 100 வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எல்இடி டிஆர்எல் கொடுப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி ரெண்டுமே ஒரு சிமிலரான ஒரு லைட்டிங் செட்டப்போடு தான் இருக்காங்க. அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கு ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு நார்மலான ஒரு அனலாக் யூனிட்டில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. ரெண்டுத்துலையும் 0 ஃபீச்சர்ஸ் தான். உங்களுக்கு அந்த வெஹிக்கிளுக்கு என்ன ஸ்பீடோ மீட்டர் காமிக்கும், ஃபியூல் கேஜ் காமிக்கும், ஓடோ மீட்டர், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வேறு எந்த ஃபேன்சியரான விஷயங்களும் நீங்கள் அந்த வெஹிக்கிள் கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது ரெண்டுமே பட்ஜெட் வெஹிக்கிள்ஸ், அந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பஜாஜோட பிளாட்டினா 100 பார்ப்போம். இந்த பஜாஜோட பிளாட்டினா 100 யூஸ் பண்ணிக்கிறது 102cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு தான். இந்த இன்ஜினுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.79 bhp பவர்ஸும் 8.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸே ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இன்னொரு இந்த இன்ஜினோடைய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பர் லிட்டருக்கு கம்பெனி ரிப்போர்ட்டோட உங்களுக்கு 72 kmp வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. 72 kmpன்றது ரியலி ஒரு மேசிவான ஒரு மைலேஜ் ஃபிகர்ஸ். நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிளில் நல்ல ஒரு டீசெண்டான ரெடியூஷன் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த மைலேஜ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் நம்மளுடைய ரோட் கண்டிஷனுக்கும் நம்மளுடைய ரைடிங் ஸ்டைலுக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வெஹிக்கிள் எப்படியும் ஒரு 65+ தருன்றப்ப அப்படின்னு பார்த்தா கூட மைலேஜ் ஒரு சூப்பரான ரேஞ்சில் தான் இருக்குது. அப்படின்றப்ப மைலேஜ் எனக்கு அதிகமாக தேவைப்படுதுன்றப்ப நிச்சயமாக நீங்கள் இந்த பஜாஜோட பிளாட்டினா 100 சைடு வரலாம். ஆமாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட ஹெச்எஃப் டியூலெக்ஸில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒரு 97.2cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு
ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச் தான் இதனுடைய பவர் ஃபிகர். வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 bhp ஆஃப் பவர்ஸும் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ். டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவுமே இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 65 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் ஆஃபர் பண்ணும். பட் நிச்சயமாக மைலேஜ் விஷயத்தில் ஸ்லைட்லி நம்ம பஜாஜோட பிளாட்டின் 100 ஒரு பெட்டரான ஒரு ரேஞ்சிலே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா மைலேஜ்னு வந்தாலே அந்த இடத்துல நிச்சயமாக நம்ம பஜாஜ் பிளாட்டின் 100 ஒரு பெஸ்ட்டான ஒரு இடம் பிடிக்குது. பட் டே டு டே கம்யூட்டில் நம்ம ஓடுற ரைடிங் ஸ்டைலுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் 2 பேரும் ஒரு சிமிலரான ஒரு மைலேஜ் தான் கொடுப்பாங்க. ஸ்லைட்லி நம்ம பஜாஜ் பிளாட்டினா எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓரளவு இன்ஜின் விஷயத்தில் இந்த 2 வெஹிக்கிள்னு பார்த்தோம்னா மைலேஜில் நம்ம பஜாஜ் பிளாட்டினா 100 வந்து கொஞ்சம் எட்ஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம ஹீரோவோட HF டியூலக்ஸில் இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா அந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு மெயின்டெனன்ஸுன்றது ரொம்பவே கம்மி. நம்ம பஜாஜ் பிளாட்டினாவும் கம்மி தான், அதுவும் ஜஸ்ட் ஒரு 100cc தான். அதோட மெயின்டெனன்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட்டு எல்லாமே கம்மி தான். பட் இருந்தாலும் கம்பேரிட் டு தி பஜாஜ் பிளாட்டினா நம்ம ஹீரோவோட HF டியூலக்ஸில் யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு ஸ்ப்ளெண்டரோடைய அதே ஒரு இன்ஜின்றதுனால இந்த இன்ஜினை வந்து எல்லாருமே ஈஸியாக சர்வீஸ் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு இதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட்டும் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் மெயினாக இதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஸ்ப்ளெண்டரோட சேம் ஸ்பேர் பார்ட்ஸ் இதுக்கு அதிகபட்சம் யூஸ் பண்ணலான்றப்ப அந்த ஒரு ஸ்ப்ளெண்டரோட ஸ்பேர் பார்ட்ஸுன்றது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடன் இருந்தால் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்ப்ளெண்டரோட ஸ்பேர் பார்ட்ஸ் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ப்ளெண்டர் வந்து ரீச் ஆன ஒரு மாடல். அட் த சேம் டைமில் HF டியூலக்ஸும் நல்லா ரீச் ஆகிட்டு தான் வருது. அப்படின்றப்ப இதோட ஸ்பேர் பார்ட்ஸும் உங்களுக்கு நல்லா அவைலபிளாக இருக்கும். அப்படின்றப்ப எனக்கு தெரிஞ்சு மெயின்டெனன்ஸ் விஷயத்தில் நம்ம பஜாஜ் பிளாட்டினா 100 விட ஹீரோ HF டியூலக்ஸ் இன்னுமே ஸ்லைட்லி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம இது 2 வெஹிக்கிளோடைய பிரேக்கிங் அண்ட் அந்த ஒரு டயர் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். ஆமாங்க, பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த பஜாஜோட பிளாட்டினா 100ல் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 130 mm ட்ரம் பிரேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து 110 mm ட்ரம் பிரேக் தான். CBS தான், டிஸ்க்லாம் கிடையாது. ஏன்னா பட்ஜெட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரம்லேயே நிறுத்திருக்காங்க. பிரேக்கிங் போயிட்டு ஓகே அந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு போதுன்ற மாதிரி ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட HF டியூலக்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 130, பேக்லேயும் சேம் ஒரு 130 தான். இதோடைய பிரேக்கிங்கும் IBS மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்கன்றப்ப பிரேக்கிங் விஷயத்தில் இவரும் ஓகே தான். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, சுமார்னு சொல்ல முடியாது. அந்த வண்டிக்கு போதுமான ஒரு ரேஞ்சில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். டயர்ஸ் பொறுத்தளவுக்கு 2லேயும் டியூப்லெஸ் தான். ஒரு டீசெண்டான ஒரு லீன் டயர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டெபிலிட்டி. ரொம்ப இந்த ஓவரலாக இந்த 2 வெஹிக்கிளுமே ஒரு மிட் ரேஞ்சில் தான் இருக்கும். ரொம்பவும் சூப்பராக இருக்காது, ரொம்பவும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான ஒரு ரேஞ்சில் தான் எல்லா விஷயத்தையும் கெயின் பண்ணியிருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த வண்டியோட அந்த ஒரு டைமென்ஷன்ஸ் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். அவங்க நம்ம பஜாஜோட பிளாட்டினா 100 டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 117 kg தான் வருது. நல்ல ஒரு லைட் வெயிட்டான மாடல். அதுக்கடுத்து உங்களுக்கு சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 807 mm கிட்ட வரைக்கும் வருதுப்பா. சீட் ஹைட் மட்டும் ஸ்லைட்லி கொஞ்சம் ஹையாக இருக்குது, அந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்துங்க. அதுக்கடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் 200 mm கிட்ட இருக்குது. 150 mm இருந்தாலே நம்மளுடைய ரோட் கண்டிஷனுக்கு ஒரு போதுமான ரேஞ்சு. 200 mm இருக்குதுன்றப்ப தாராளமாகவே இருக்குங்க. ஆமாங்க, நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட HF டியூலக்ஸ் பொறுத்த அளவுக்கு அதோடைய டோட்டல் வெயிட்டு 110 kg கிட்ட தான் வருது. இன்னுமே கொஞ்சம் லைட் வெயிட்டு, இன்னும் ஓட்டுறதுக்கு இந்த வெஹிக்கிள் ஈஸியாகவே இருக்கும். சீட் ஹைட் போகிறது அளவுக்கு 805 mm தான். சீட் ஹைட்டு அதை விட ஒரு கம்மி தான். பட் இருந்தாலும் இதுவுமே சொல்லப்போனால் ஸ்லைட்லி கொஞ்சம் ஹையரான ஒரு சீட் ஹைட் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த அளவுக்கு 165 mm ஒரு ஏனாஃபான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஓரளவு டைமென்ஷன்ஸ் மாதிரி விஷயங்களில் 2 பேரும் ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் தான் இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம இந்த 2 வண்டியோட ஆன்-ரோட் ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுவோம். ஆமாங்க, நம்ம ஹீரோவோட HF டியூலக்ஸ் ஆன்-ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 73,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 87,000 கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்றப்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸிங், அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒர்த்தான ஒரு ப்ரைஸிங். அந்த 73ன்றது ஹீரோ HF 100 அதுதான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் பைக்கு. ஆமாங்க, நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோட பிளாட்டினா 100 பொறுத்தளவுக்கு இதில் ஸ்டாண்டர்ட் மாடல் மட்டும்தான் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 88,000 கிட்ட தான் வருது. அப்படின்றப்ப இதுவும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங் தான். பட் கம்பேரிவ் டு தி HF டியூலக்ஸ் இது கொஞ்சம் ஹையராக இருக்குது. அப்படின்றப்ப நீங்களே முடிவு பண்ணிங்கப்பா. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த கம்பேரிசன் ரிவ்யூவில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.